தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரெவல்யூஷனாக நடந்துட்டு இருக்கு. நிறைய துறைகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. முன்னறிவிப்புகள் நிறைய வருது. நிறைய புதிய புதிய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதனால சமூகம் நிறைய பயன்பெறுகிறது. எப்பொழுதும் போல அறிவியல் கண்டுபிடிப்புகள் எது வந்தாலும் அதன் மூலமாக ஒரு சமூகம் என்பது முன்னேறும், நாடு என்பது முன்னேறும். ஆனால் அதே டைமில் அதற்கான பின்விளைவுகளையும் சாதக பாதகங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஏஐயோட இருக்க பிரச்சனை என்னென்னா டீப் ஃபேக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. மக்களை ஏமாற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்போ ஏஐயும் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதன் மூலமாக எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டறியறதுலே மிகப்பெரிய சேலஞ்ச் வந்திருக்கு. ஒரு வீடியோ காலில் வந்து நமக்கு மனதிற்கு நெருக்கமான, குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து ஒரு சூழ்நிலையை சொல்லி அதன் மூலமாக எனக்கு பொருளாதார உதவி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப மனது பதபதைக்கிறது. அப்போ வந்து நீங்கள் என்னதான் மெத்த படித்தவராக இருந்தாலும், சமூகங்களில் நிறைய விஷயங்களை பார்த்தவங்களா இருந்தால் கூட அந்த உணர்வுகள்னு வரும்பொழுது நம்ம அதுலேருந்து யாரும் விதிவிலக்கு இல்லை. அந்த உணர்வுகளை பயன்படுத்தி இப்பொழுது மோசடிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, மக்களே உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நாமெல்லாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறி இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. அபாயமாக மாறும் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு செந்தில்குமார், சைபர் செக்யூரிட்டி நிபுணர். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர், சமூக செயல்பாட்டாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் செந்தில் சார், நம்ம நார்மலா ஏமாத்துறது அப்படின்னு, ஆன்லைன் ஏமாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யூஸ்வலா என்ன நடக்கும்னா, ஒரு போன் வரும், உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அத சொல்லுவாங்க. அது அப்படியே தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி அடைந்து இப்ப ஆன்லைன்ல வந்து நீங்க நேரடியாவே ஒரு ஒரு உருவம் நமக்கு தெரிஞ்சவங்க தோன்றி அதன் மூலமாக உதவி கேட்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. நிறைய புதிய புதிய வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கே சார். என்னெல்லாம் இங்க நடக்குது அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். நீங்க சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சின்றது அதுல ரொம்ப மேட்ரு. இது வந்து என்னைக்குமே நடக்காத இந்த விஷயம் எல்லாம் கிடையாது. போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு வீட்டுல ஒரு பார்சல் விபிபில வரும்னு ஏமாத்தி உள்ள கல்ல வச்சு அனுப்பிச்ச காலத்துல இருந்து ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு மீடியம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலயும் ஒரு மீடியம் இருக்கு. இப்ப வந்து ஹையஸ்டா வந்து இந்த டீப் ஃபேக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். சோ இந்த டீப் ஃபேக்கை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. டீப் ஃபேக்ன்றது இன்னைக்கு நேத்து தான் இருக்கான்னு கேட்டா, டீப் ஃபேக்ன்றது ரொம்ப காலமா இருக்கு. ஒருத்தரோட போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு, இல்ல அவரோட ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு அவருக்கு பதிலா வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி பண்ண வைக்கிறதுன்ற டெக்னாலஜி இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. ஆனா என்னன்னா, இன்று வந்து இந்த ஏஐ வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஜனரஞ்சகமா எல்லார் கையிலயுமே கிடைச்சிருச்சு. நான் பொதுவா என்னோட அவேர்னஸ் செஷன்ஸ், என்னோட சைபர் செக்யூரிட்டி செஷன்ஸ்ல பொதுவா அந்த ரீசெண்டா காவாலயான்ற ஒரு பாட்டு தமன்னா ஆடின ஒரு சாங்கை வந்து தமன்னா ஃபேஸை மட்டும் எடுத்துட்டு சிம்ரனோட ஃபேஸை போட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு காலகட்டத்துல வந்துருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் டீமே அவங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸை ப்ரூவ் பண்றதுக்காக அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும்னு சொல்ற ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இதை பண்றதுக்குன்னு ஒரு ஹையர் அண்ட் டெடிகேட்டட் சிஸ்டம், ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர், அந்த ஸ்கில் செட் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ட்விட்டர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு, இல்ல வந்து இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ்ல சாட் ஜிபிடி மாதிரி ஒரு டூல்லையோ, இல்ல வந்து கூகுளோட டூல்ஸ்லயோ யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட், ஒரே ஒரு வீடியோ, ஒரு ஃபேஸ், ஒரு வாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு யார வேணாலும் என்ன வீடியோ வேணாலும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ என்ன ஆயிடுச்சு, சொபிஸ்டிகேஷன். ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு எஃபர்ட்டை இன்னைக்கு ஒரு குழந்தை கூட பண்ணிரும் அப்படின்ற எஃபர்ட் வரும்போது, இந்த காலங்காலமா இருக்கக்கூடிய இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவாங்களா? இட்ஸ் அ கோல்டன் ஏஜ் ஃபார் தம். சோ என்ன பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு போய் எப்படி எப்படிலாம் ஸ்கேம் பண்ண முடியுமோ
அப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் அரசு நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, ரீசெண்டா முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், சாரி நேத்துன்னு நினைக்கிறேன், மும்பைல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் 2.5 crores டிஜிட்டல் அரஸ்ட்ல லாஸ் பண்ணிருக்காதுன்றது ஒரு லேட்டஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓவர் டு யூ சார். சார் இப்ப சாரி செயின் ஸ்நாச்சிங், பிக் பாக்கெட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. அதோட அப்கிரேடா தான் நம்ம இதை பாக்குறோம். கண்டிப்பா. ஆனா ஆமா, ஆனா ஆரம்ப கட்டங்கள்ல இது மாதிரியான நிறைய இந்த ஃபோர்ஜரி நடக்கிறப்ப மக்களோட ஆசைகள், பேராசைகள் அப்படிங்கிற விஷயங்களை தூண்டிதான் அந்த மோசடிகள் நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்ப மக்கள் வந்து ஓரளவுக்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அல்லது யார் விதிகளுக்கு மீறி தனக்கு எதுவும் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் மாற்றதா இருந்தது. இந்த பிட் பாக்கெட் மாதிரியே இப்ப இந்த டிஜிட்டல் உலகம் வந்து இந்த பிட் பாக்கெட் மாதிரி செயின் ஸ்நாச்சிங் மாதிரி மாறிடுச்சு. நான் அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போக மாட்டேன், எனக்கு எந்த விதமான விதிமீறல்களும் தேவையில்லை, நான் தனியா இருந்தா கூட ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு பின்னணியில நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஆனா நீங்க அதுல தொடர்ந்து பயணிக்கிறீங்க, அரசோட இருக்கீங்க. இத முற்றிலுமா தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் கூட இது மாதிரியான வெப்சைட்டுகள் எங்க இருந்து உருவாகுறாங்க, அதற்கு ஒரு கடிவாளம் போட முடியாதா? அதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லையா? இது மோஸ்ட்லி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வெப்சைட்டா பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. ஒரே ஒரு வெப்சைட் மாதிரி, இப்ப ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க் மாதிரியே ஒரு க்ளோன் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் பண்றதுன்ற ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியான்றது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல நீங்க இமீடியட்டா யாரு வேணாலும் என்ன வேணாலும் ஒரு வீடியோவை போட்டு யாரை வேணாலும் நம்ம கவுத்துறலாம். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வெல் ஸ்பெஷலைஸ்டா கிராஃப்டா வந்து ஒரு கால் பண்ணி பேசி ஏமாத்துறதுன்ற வரைக்கும் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இப்ப நிறைய இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மரியாதைக்குரிய பினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடமோட வாய்ஸ் வீடியோவே கேப்சர் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி ஒரு இபிஎஃப் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு, இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ல நீங்க ஒரு 27,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்ற ஒரு வீடியோஸே சர்க்குலேட் ஆயிருக்கு. இப்ப வந்து முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு பிசினஸ் பர்சன் ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவர் வந்து இந்த கம்பெனியை நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல இது வந்து இனி பயங்கரமா வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் அவரோட வாய்ஸ் அவரோட வீடியோல அவர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு கேட்டகரி ஆஃப் மக்கள், ஒன்னு ஷேர் மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள், இன்னொன்னு வந்து சாதாரண மக்கள், எனக்கு வந்து ஒரு நல்ல பேங்கை விட ஒரு நல்ல வட்டி கிடைச்சிராதா, ஏதோ ஒரு ஸ்கீம் நம்ம அதுவும் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டரே சொல்றாங்க, கவர்மெண்டே சொல்றதா நம்பி நம்ம பண்றோம்ல. சோ இந்த மாதிரி விஷயங்களை கையில எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இப்ப இருந்துட்டு தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டா ஒரு வெப்சைட் வச்சு அப்படின்றத தாண்டி இது வந்து பியர் டு பியர் சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல இது நிறைய இப்ப வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சார் இப்ப இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறது என்னெல்லாம் நடக்குது சார்? என்னென்ன விஷயங்கள் நடக்குது? நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அதுலதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு சார். புதுசா வருது. என்ன மாதிரியான விஷயங்கள் இப்ப நம்ம சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே படிக்கிறேன். ஓகே, நீங்க கேட்டதுலங்க இன்னைக்கு எந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்குலாம் எப்படி போன் கால்ஸ் வந்துச்சுன்னா, நாங்க இந்த கொரியர்ல இருந்து பேசுறோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு போன் கால் வந்துச்சு ஒரு நாள் என்னுடைய மொபைலுக்கு. சார், இந்த கொரியர்ல இருந்து எனக்கு போன் பண்றேன், உங்களுக்கு வந்து பார்சல் வந்திருக்கு சார், அந்த பார்சலை வந்து நீங்க தான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு. சார், என்ன பார்சல் சார்? அந்த பார்சல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 grams மெத் இருக்கு, ஒரு 2 கன் இருக்கு, 2 ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க யாரு கூப்பிடுறதுன்னா, நான் மும்பை போலீஸ்ல இருந்து கூப்பிடுறேன், இது வந்து நீங்க ரிசீவ் பண்றதுக்கு நீங்க மும்பை கிளம்பி வரணும் இப்படின்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நான் சொன்னேன், என் பேர்ல இருக்கிறது மும்பைல எப்படி வந்துச்சு, நீங்க பெரிய இஷ்யூ இது அப்படின்னு சொல்லிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கனெக்ட் பண்றேன், நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன், இது என்னடா லூஸ்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப டக்குன்னு நமக்கு வந்து புரியாதவர்கள் டக்குனு பதட்டம் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஐயோ நம்ம பேர்ல யாரோ ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, நம்ம பேர்ல வந்து கன்ஸ் வந்திருக்கு, ஃபேக் பாஸ்போர்ட் வந்திருக்குன்னா நம்ம ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் போல, நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அவர் வந்து உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. இதையே இப்ப வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இல்ல ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு அப்பாக்கோ அம்மாக்கோ வருது, உங்க பையன் வந்து வெளிநாட்டுல சிக்கிட்டாரு, வெளிநாட்டுல வந்து ஒரு பெரிய இஷ்யூல மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவரு நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க ஒரு உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, எங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு ஒரு 40,000 பணம் போடுங்க,
வந்துருச்சு, சரி ஒரு ஸ்டெப் நீங்க பண்ணிட்டீங்க, இது நான் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுருக்கேன் வர, நான் அவர்கிட்ட பேசலாம் முடியாது, நீங்க டக்குன்னு நகர்ந்தீங்கனாலே அங்கே பெரிய இஷ்யூ ஆயிடும், அவர் வந்து உடனே கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க, நாங்க அவங்கள காப்பாத்தி வச்சிருக்கோம், நீங்க அடுத்ததாக இன்னும் 40 மக்களுக்கு எப்போ புரியுதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லேட்டரா ஒரு 5-6 டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன ரொம்ப கேட்டுட்டே இருக்கானே ஒரு தப்பான டிரான்சாக்ஷன் புரியுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபேக் இதெல்லாம் வரும் பொழுது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்த பிறகும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வங்கிகள் கண்முழிச்சது ரொம்ப லேட்டு நான் சொல்லுவேன். ரொம்ப லேட்டா தான் அதுக்கான ஆட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல விழிப்புணர்வு விஷயங்கள் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்க, போலீஸ்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டே உட்காந்து பேசுவாரு, அவரால் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக நீங்க சைபர் கிரைம் கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 1913 1930 இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்துறது ரொம்ப லேட். ஏன்னா பொதுவாங்க நீங்க என்னதான் சைபர் கிரைம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் சைபர்ல இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒருத்தர் என்னோட டிரான்சாக்ஷன் ஏதோ பண்ணிட்டாரு, என்னோட பணத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்ற முதல் விஷயம், நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்ல, எப்படிமா நீங்க பணத்தை விட்டீங்க, நீங்க வந்து நீங்க தான் கவனமா இருக்கணும், நீங்க தான் கவனமா இருக்கணும், நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், இந்த மாதிரி நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க, இப்படிதான் நமக்கு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்களே தவிர, அதுவே வந்து ஒரு 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 பெரிய நபர், அவரால் வந்து அவர் இன்ஃபுளுன்சியல் நபர், இல்ல ஒரு ஒரு அரசு துறை சேர்ந்தவர், இல்ல ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவர், அவர் பண்ணா ஓரளவுக்கு போலீஸ் அதை பண்றாங்க. மற்றபடி ரொம்ப சாமானியன் வந்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் தொலைக்கும் பொழுது அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கடந்து போறாங்களே தவிர, இதுல ஒரு தீவிரமான முனைப்பு காட்டாங்கன்னா, முனைப்பு காட்டாமல் தான் பொதுவாகவே காவல்துறை இருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்க ஒரு பக்கம் நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது முக்கியமான வேலைதான், பொதுமக்கள் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கிற முக்கியமான வேலைதான். ஆனா அரசாங்கம் ஏன்னா சைபர் த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும், சைபர் கேசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 8 அடி பாயறதுக்கு முன்னாடியே திருட வந்து 16 அடி பாஞ்சு போயிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்ப சார் சொன்னார்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பார்க்கும் பொழுது அவங்க பல அடி பாஞ்சு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சைபர் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு கவர்மெண்டா அவங்க வந்து இதுக்கு ஒர்க் பண்ற ரெடியா இருக்காங்களா, நம்மளோட சைபர் போலீஸோ இல்ல சைபர் இவங்களா அந்த அளவுக்கு இக்யூப்டா இருக்கிறாங்களா, அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில இருக்காங்களா? இப்ப என்ன நம்ம பாக்குறோம், ஃப்ராட் பண்றவங்க வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு நாடுகள் இருக்கிறாங்க, நிறைய அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்ப கூட ஒரு நல்ல விஷயம் நடந்தது, ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து ஒரு மியூல் அக்கௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பேருக்கு மேற்பட்டவங்களை பிடிச்சிருக்காங்க, பெரிய நெட்வொர்க் பிடிச்சிருக்காங்க, நிறைய மியூல் அக்கௌண்ட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பணத்தை நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பணத்தை வெவ்வேறு நபர்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை கொடுக்கறது, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான நபர்களுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில நபர்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமல்ல, எல்லா அரசு துறை, வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா தமிழ்நாடு கவர்மெண்டா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ சைபர் த்ரெட்ஸ்ல சைபர் கேசஸ்ல நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல வந்து போதுமான அளவிற்கு நாம் இன்னும் வேலை செய்யலாம் தான் நான் பார்க்கின்றேன். பொதுவாக இந்த அரசு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்குமே வந்து நம்ம மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னா நீங்க வந்து விழிப்போட இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, நாங்க எங்க கடமையை கரெக்டா செய்வோம், இதுலயும் நாங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம், எங்க இருந்தாலும் நாங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பதற்கான நடவடிக்கை கண்டுபிடிச்சு கொடுப்போங்கிறது நம்மளால தெரியல, பட் கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற இடத்திற்கு இன்னும் அரசாங்கம் இன்னும் போகலையோ அப்படிங்கறத என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். சோ செந்தில்குமார் சார் ஒரு முக்கியமான கேள்விகளை வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வியும் இதோடு சேர்த்து வைக்கணும்னு விரும்புறேன். இப்ப ஆரம்ப கட்டங்கள்ல இது மாதிரியான வேலைகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து செஞ்சிருந்தாங்க, வெளிநாடு நம்பர்ல தான் வரும், அது மாதிரி பேசுறவங்க அந்த வங்கி கணக்குகள் என்பது வேற வேறையா தான் இருக்கும், அப்படி பார்த்தோம். அதற்கு பிறகு நார்த் இந்தியன்ஸ் அந்த ஸ்லாங்கோட பேசுறவங்களையும் நம்ம பார்த்தோம். கார்டு மேல இருக்கிற 16 நம்பர். சமீபத்துல கூட சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதுல இருந்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே தமிழ் பேசுவாங்க, ஆனா அந்த ஸ்லாங்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். சோ அப்ப இதை செய்பவர்களின் எண்ணிக்கை கூடி இருக்கிறது தான் இந்த கிரைம் அதிகரிக்கிறதுக்கான காரணமா ஒண்ணு. ரெண்டாவது, ஜெகதீஸ்வரன் சார் கேட்ட மாதிரி, அப்ப அவர்கள் செஞ்சுட்டே போறாங்க, அரசாங்கம் தடுக்க வேண்டியது முறைப்படுத்த வேண்டியதெல்லாம் பண்ணல, ரொம்ப லேகா இருக்குமா? கண்டிப்பான முறையில சார். இப்போ இந்த மாதிரி நபர்கள் கூடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி எஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த வேலை வாய்ப்பை நோக்கி தான் மக்கள் நகருவாங்கன்ற மாதிரி. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்று பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களோட அவங்களோட சக்சஸ் ரேட் என்னவா இருக்கும், அதுக்கு அவங்களோட ரிஸ்க் என்னவா இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் பர்ஸ்ல பணமே வச்சுக்கிறது இல்ல, எல்லாமே யூபிஐலயும் கார்டுலயும் வச்சிருக்காங்க. சோ அப்ப பிட் பாக்கெட்டே ஒருத்தர் அடிச்சாருன்னா அவரோட சக்சஸ் ரேட் என்னவா இருக்கும், அவருக்கு அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்ன? அடிவாங்கலாம், பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? எஸ், ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கும்.
எஸ் டெஃபினெட்லி அவர் அடி வாங்கலாம், இல்ல வந்து அவர் சிறைக்கு போற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே சமயத்துல அவங்களுக்கு இந்த சைடு பாருங்க, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க யாருன்றது ரிவீல் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க நல்ல சேஃபா செக்யூர்டா ஒரு ஏசி ரூம்ல கூட போட்டு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நீங்க நல்லா பக்காவா உட்காந்துக்கிட்டு வித் ஜீரோ ரிஸ்க். கண்டிப்பா சைபர் கிரைம் வந்து பிடிச்சா ரிஸ்க் தான். பட் இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபர்ட்னு தேவையா? இப்ப ஒருத்தர் முந்தி ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஓடக்கூடிய உடல் தகுதி இருக்கணும், ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி சண்டை போடக்கூடிய உடல் தகுதி இருக்கணும். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் கத்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் கத்துக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு ஏசி ரூம் ஒரு ஃபேன் போட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். சோ ஆப்வியஸா அந்த கிரௌட் முந்தி சொல்லுவாங்க, சார் முந்திலாம் நாங்கெல்லாம் லவ் பண்ற காலத்துல பஸ் ஸ்டாப்ல நின்று தான் சார் லவ் பண்ணுவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிண்டர்ல லவ் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல லவ் பண்றாங்க. ஆப்வியஸா அவங்க கையில என்ன டூல் இருக்கோ அந்த டூலை யூஸ் பண்ணி இன்னைக்கு என்ன தேவையோ அதை அவன் பயன்படுத்துறான், அவ்வளவுதான். சோ அதனால வந்து நம்ம வந்து கிரைம் வந்து முந்தி கம்மியா இருந்துச்சு, பிட் பாக்கெட்டர்ஸ் கம்மியா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து சைபர் கிரைம் கூட வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இது வந்து காலத்தின் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சின்ற மாதிரி அந்த அந்த கிரௌடு இந்த ஏரியால மூவ் ஆகி வரதான் செய்வாங்க. சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, முந்தையெல்லாம் வந்து அவர்களை நம்ம சேர்த்துக்கிட்டு பழகிக்கணுமா சார்? அப்படி சொல்ல வரல. என்னன்னா சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, முந்தி வந்து யாரெல்லாம் பேரை நம்மளே நிறைய ஏற்கனவே போன டிஸ்கஷன்ல பேசியிருந்தோம். ஒரு பேங்க் 6% வட்டி தருது அப்படின்னா அந்த 6%க்கு மேல ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் ஏமாத்துறான்னு நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து நமக்கு சொல்லி கொடுத்தோம். சார் சொன்னாங்க, நான் பணத்துக்கு கூட நான் ஆசைப்படலைங்க, ஏன் பணம் உண்டு ஏன் உண்டு நான் என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி ஏமாத்திடுறாங்களேங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிக பணம் வருது, நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்ன்றது ஒரு எமோஷன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங். அதே மாதிரி நம்ம பையன் ஒரு ஆபத்துல இருக்கானா, ஏன் நமக்கே ஒரு ஆபத்து வந்துருமா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமா, நம்மளோட வாரிசுகளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமான்ற ஒரு பயத்தை யார் ஒருத்தர் உங்களுக்கு இன்டியூஸ் பண்றாங்களோ அப்பவே நீங்க என்ன பண்ணலாம்னா உஷாரா இருக்கலாம். எப்ப ஒருத்தர் கால் பண்ணி இமீடியட்டா நீங்க பண்ணலாம், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியன் கவர்மெண்ட்ல டிஜிட்டல் அரெஸ்ட், நீங்க நம்ம கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ல இன்னும் சேஃபரான விஷயம் என்னன்னா, இன்னும் நீங்க பேங்க்ல ஒரு சில அப்டேஷனுக்கு நீங்க நேரா தான் போய் ஆகணும். கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் நீங்க அவைல் பண்ணணும்னா இன்னும் நீங்க நேரா தான் போய் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேரா போனா மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல இப்பவே பண்ணலைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துடும், உங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவோம், உங்க பையனுக்கு இப்படி பிரச்சனை வந்துடும், உங்க ஃபேமிலியை எப்படி பாதிக்க வேண்டியிருக்கும், உங்க குடும்பமே அவமானப்படுத்திடும். இந்த மாதிரி எமோஷனலா நம்மளை கார்னர் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் தான் ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க. ஈவன் சேல்ஸ்ல கூட ஒரு கால் வருது, சார் இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது சார்னு ஒருத்தர் சொல்றாருன்னா யூ ஹேவ் டு பி திங்க் ட்வைஸ். ஏன்னா இது வந்து யாருமே வருஷம் பூரா ஓடிட்டு இருக்கிற சேல கூட என்ன சொல்லுவாங்க, இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது சார் அப்படின்வாங்க. எப்ப ஒருத்தர் உங்களை எமோஷனலா டைம் ஃப்ரேமை வச்சு ஒருத்தர் கார்னர் பண்றாரோ, உங்களை ட்ரிகர் பண்றாரோ, அப்பவே நீங்க என்ன பண்ணலாம், ஓகே இதை வந்து கொஞ்சம் சந்தேகப்படணும் அப்படின்றது. இது வந்து நம்மள மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஓரளவு ஓகே. இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு ஓல்டர் பீப்புள் இருக்காங்க, ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புளை பத்தி பேசினாங்க. நான் ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ்ல ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு, ஒரு ஜட்ஜுக்கு தெரியாத லாவா, அவருக்கு தெரியாத விஷயங்களா, அவர்கிட்ட என்ன கால் பண்ணி சார் வந்து மெத்தபெட்டமைன் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, ஒரு குரியர் வந்திருக்குன்னு. அவர் நான் சொல்ற ஜட்ஜோட கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, சார் ஹவாலா மோசடி உங்க அக்கௌண்ட்ல 50 crores நடந்திருக்கு, நீங்க இமீடியட்டா இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்க இப்படி எல்லாம் பணம் அனுப்பலைன்னா உங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இதுல டிராக் பண்ணி உங்களோட என்டையர் ரெப்யூட்டேஷனை காலி பண்ணிடுவோம், அது இதுன்னு ஒரு ஜட்ஜை மிரட்டி 2.5 crores ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவர் ஃபைனலா ரிவீல் பண்ணல. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, என் கண்ணு முன்னாடி நீங்க 24 hours ஆன்லைன்ல இருக்கணும், நீங்க ரெஸ்ட் ரூம் போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு போகணும், நீங்க யார்ட்டையும் வேற யார்ட்டையும் ஃபோன் கால் பண்ணக்கூடாது, வேற யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, இப்படின்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பே போட்டிருப்பாங்க. ஒரு இதுதான் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, இதுதான் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி எல்லாருமே பலர் உங்கள்கிட்ட வீடியோ கால்ல வருவாங்க, வந்து பல விஷயங்களையும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிடுவாரு, நம்பிடுறாரு, ஓகே இந்த மாதிரி நாட்டு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் மல்டிபிள் டைம்ஸ் பணம் வேற அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபைனலி அவரோட இபிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த பேங்க் பிரான்ச் மேனேஜர் சந்தேகப்பட்டு ஏன் சார் இந்த பணத்தை திடீர்னு இப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது இவரோட பதில்கள் வந்து ஒரு தெளிவா இல்லாம இருக்கும்போது, சார் நீங்க ஏதோ டிஜிட்டல் அரசுல சிக்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னு போது அவர் வந்து லீகலுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. சோ தட் இது படிச்சவங்க படிக்காதவங்க எனக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இல்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனல் ஸ்டேட், ஒரு வயசான ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பையன் வாய்ஸ்லயே ஒரு கால் வருது, ஒரு பதட்டமா ஒரு கால் வருது, அம்மா நான் ஆபத்துல இருக்கேன் எனக்கு ஒரு அமௌண்ட் பணத்தை போடுங்கன்னா அவங்க யோசிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அகைன் அண்ட் அகைன் இது வந்து அவேர்னஸ் மெசேஜ் மூலமா கொண்டு போறதும் ஒன் ஆஃப் த வே. ஏன்னா முந்திலாம் இப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்க நகையை பாலிஷ் போட்டு கொடுங்கன்னு கேட்டா நம்ம உடனே நகை எடுத்து கொடுப்போமா? ஏன்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
நகையை பாலிஷ் போட்டு கொடுக்குறோம்னு ஏமாத்திட்டு நகையை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம நினைக்கிறோம் குற்றவாளிகளும் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க, ஏமாந்து போறவங்களும் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க. கண்டிப்பான முறையில நம்ம அப்டேட் ஆகாத வரைக்கும் நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறவங்களா தான் சார் இருந்துட்டே இருப்போம். கண்டிப்பா. சார் ஜெகதீஸ்வரன் சார், ஒரு முக்கியமான கேள்வி. எப்போ பார்த்தாலும் அரசாங்கம் மக்கள்கிட்ட உஷாரா இருங்க, தெளிவா இருங்க, பாதுகாப்பா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கத்துக்கு யார் சொல்வது? அவங்க விழிப்புணர்வோடு தெளிவாக முன்னெச்சரிக்கையாகலாம் இருக்க மாட்டாங்களா? மக்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? இல்லைங்க, அதான் இப்போ அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து போலீஸ் போர்ஸ்ல சைபருக்குன்னு நம்ம ஒதுக்குறோம். அவங்களுக்கு போதுமான அளவு இக்யூப் ஆகுறாங்களா? ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ், சிஎல்பின்னு சொல்லுவோம். நீங்க வந்து எவ்வளவு வருஷமானாலும் நீ படிச்சுட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு கத்துக்கிட்டே இருக்கணும். நீ அடுத்தடுத்த டெக்னாலஜி இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் படிச்ச காலத்துல பேசிக் கோபால் C++ அப்படி இருந்திருக்கும். இது இன்னைக்கு இருக்கிற பசங்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா எங்க இருந்தா அப்கிரேட் இப்ப ஏன்ட்ட வந்து இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா அப்கிரேட் ஆயிடுச்சு, வெவ்வேறு தளத்துக்கு போயிட்டே இருக்கு, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நோக்கி போயிட்டே இருக்கோம். அப்ப இந்த கண்டினியூஸ் லேர்னிங்கிறது ரெண்டு துறை ரொம்ப முக்கியம் பாக்குறேன். ஒண்ணு, ஆசிரியர்கள் டீச்சராக இருக்கக்கூடியவங்க அவங்க கண்டினியூஸ் லேர்னிங்ல இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களோட பொது அறிவை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாத்தையும் மாணவர்களுக்கு அவங்க தான் ஒரு கைடா இருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையும் வந்து அந்த கண்டினியூஸ் லேர்னிங்ல வந்து இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு அவசியம் நான் பார்க்கின்றேன். ஆனா நம்ம காவல்துறை பொதுவாக அதுல இருக்காங்களாங்கிறது எனக்கு கேள்வி இருக்கு. இப்போ இல்ல காவல்துறை இல்ல ஜெகதீஸ்வரன் சார், காவல்துறை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபைடா இல்லாம நான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே நான் கேட்கிறேன். வெறும் காவல்துறை வந்து முழுவதுமாக எல்லா முடிவுகளையும் அவர்கள் எடுத்துட முடியாது. பாலிசி மேக்கிங், ஃபண்டிங் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காவல்துறையை தாண்டி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படுகிறது, நிறைய ஃபெசிலிட்டி தேவைப்படுகிறது. அது எல்லாத்தையும் வெறும் காவல்துறைக்கு கொடுத்துருக்க ஃபண்டையும் மேன் பவரையும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. முதல்ல அரசாங்கம் அப்டேட் ஆகணுமா, அரசாங்கம் பொறுப்போடு இருக்குமாங்கிற கேள்வி இருக்குது. அவங்க அதிலே பொறுப்பாக இருக்க மாதிரி தெரியலையே சார், அவேர்னஸ் அவங்களுக்கே இருக்கிற மாதிரி தெரியலையே சார். இல்லங்க, அதான் சொல்றேன். அவங்க நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பிரதிநிதிகளுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கான்னா இல்ல. நீங்க வந்து நிச்சயமாக இல்ல. அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ், ஏன்னா இப்ப அவங்க வந்து ஒருவேளை ஏமாற்றப்படும் பொழுது அவங்களோட இழப்புங்கிறது பெரிய அளவுல அவங்களை பாதிக்காத ஒரு இழப்பாகத்தான் இருக்கிறது. இப்ப சார் சொன்னார் இல்லையா, ஜட்ஜு அவர் வந்து 2.5 கோடி வரைக்கும் இறந்திருக்காரு, ஹவாலால சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கலாம். நம்ம டக்குன்னு எங்க இருந்து அவருக்கு வந்து இப்போ ரொம்ப நேரடியா வந்தா வச்சுக்கோங்களேன், நான் அதனால சிக்க மாட்டேன், இல்ல எனக்கு தெரியும் கூட சொல்லிருக்கலாம் இல்லையா. அவர் வந்து என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது தப்பு பண்ணிருப்போமோ, இல்ல நம்மளுடைய கேரியர்ல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. அதே மாதிரி சொல்ல முடியும், நம்ம அதற்கு முடிவு வர முடியாது. இல்ல சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அது அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்ஷியல் டேட்டா அத மட்டுமே எடுத்துட்டு நம்ம அப்படி அத வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அவரோட குடும்ப சொத்து என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவரோட மனநிலை என்ன, அவரோட வயது என்ன, அவரோட என்ன இது இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் பார்க்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி ஆனா நீங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம்ல மாட்டுறாங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இவங்க எல்லாம் மேல கை வைக்கலாமா கை வைக்க கூடாதா அப்படின்ட்டு அந்த குரூப் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வேலை பாக்குறாங்க. அவ்வளவு ஈஸியா வந்து அரசாங்கத்துடைய ஆட்கள் மேல கை வச்சிடறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது முன்னாடி சொன்னேன், நீங்க வந்து சாமானியர்களுக்கும் ஒரு அரசாங்கத்தோட பிரதிநிதிகளுக்கும் அவங்க இதுல மாட்டிக்கிட்டாங்க, இதுல அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பா மாறும் பொழுது அரசாங்கம் வேகமா வேலை செய்யும். அதை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு வேலை செய்யும். அதற்கு அந்த குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு வேலை செய்யும். அதனால அவங்க ஒரு இடத்துல ஒரு சேஃப் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க, சேஃப் பிளேஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் சில பேர் அதை வெளியே சொல்லாம ஓகே பரவாயில்ல, நமக்கான இழப்பு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம வெளியே சொன்னா இது நமக்கு அவமான அசிங்கம் கூட கடந்து போகலாம். ஆனால் ஒரு அரசாங்கமாக அவர் செய்ய வேண்டிய வேலைங்கிறது நிச்சயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த பிசிக்கலா நடக்கிற இந்த குற்றங்கள், வேற வன்முறைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த அளவிற்கு இன்னைக்கு சைபர் வேர்ல்டு நிறைய பிரச்சனைகள், நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்கின்றோம். நிறைய மக்கள் அதுல மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா இப்போ Facebookல நம்மளோட ஃப்ரெண்டு ப்ரொஃபைல ஒருத்தர் ப்ரொஃபைல் அதே மாதிரி கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி எனக்கு நான் ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு 4000 போட்டு விடு, ஜிபேல 4000 போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், 4000 இல்ல நம்மளால முடிஞ்சா போட்டுறோம். சில பேர் 400 100 என்ன கிடைக்குதோ அதை அடிச்சுட்டு போலாம். நம்ம டக்கு நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, இவன் ஏன் காசு கேட்கறான், அவனோட ப்ரொஃபைல் ஆக்சுவல் ப்ரொஃபைல் தானே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நம்மளும் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். வேற வழி இல்லை. ஏன்னா இது எல்லாவற்றிலும் நீங்க வந்து அரசாங்கம் இதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? 100 ஃபேக் ஐடிஸ், 100 நான் சொல்றேன், ரொம்ப 100ங்கிறது கம்மி, லட்சக்கணக்கான ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அதே ஒரு தொழிலா ஏமாத்துறதா என்னோட தொழில்.
ஆனா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1000 வேலை, மற்ற வேலைகள் இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க தொழில் ஏமாத்துறது. அந்த ஏமாத்துறதுக்கான வேலைகளை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாருக்கும் நான் மெசேஞ்சர்ல அனுப்புறேன். யார் ஒருத்தர் சிக்கிறாரோ ஒருத்தர் தான் 100 ரூபா 200 ரூபாயில இருந்து 1000 ரூபாய், 1,00,000 ரூபாய் வரைக்கும் எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குறேன். இன்னைக்கு காசு வந்துருச்சா ஓகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறான். அப்போ இது கூடுதலாக நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அதே நேரத்தில் அரசாங்கம் இந்த நெட்வொர்க், நம்ம அரசாங்கத்துல வேலைன்னு கேட்டீங்கன்னா அந்த நெட்வொர்க்ஸ் யாரு, எந்தெந்த ஊர்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க, எந்தெந்த நாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரோல் இருக்கு. ரெண்டு பேரும் இணைந்து இந்த சைபர் குற்றங்களை தடுக்க வேண்டிய ஒரு இடத்திலும் இருக்கிறாங்க நான் சொல்றேன். கண்டிப்பா சார். சார் செந்தில்குமார் சார், எனக்கு முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காண்பது என்பது கடினம், புரிஞ்சுக்கலாம். யார் வேணா, எங்கே இருந்து வேணா, எந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. எத்தனை வெப்சைட் யூஸ் பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் அப்படி நிறைய இருக்குது. ஆனால் எதை பண்ணாலும் கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வருவாங்க, உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது. ஆனால் அந்த கேஷ் டிரான்சாக்ஷனுங்கிறது அதிகபட்சமாக யூபிஐ வழியாகத்தான் போகுது. அப்போ அந்த பணம் என்பது ஒரு பேங்க்குக்கு போகுது. நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எதோட கண்ட்ரோலும் இல்லை. ஆனால் இந்த பணம் என்பது கண்டிப்பாக வங்கிகளுக்கு தான் செல்லுதுங்கிறப்ப ஏன் அதை உங்களால் மானிட்டர் பண்ண முடியலங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 2 காரணம் இருக்குது. வங்கிகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதற்கான கேஒய்சி பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் வேணும். அதற்கும் செக் வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாரும் வாங்கிட முடியாதுங்கிற இடத்துக்கு நகர்த்தியிருக்காங்க. ஆமாம், ஆதார் சப்மிட் பண்ணி தான் நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சு தான் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் நீங்கள் சிம் கார்டு வாங்க முடியும். அதே மாதிரி பேங்க்குக்கு போனால் வெரிஃபிகேஷன் முடிச்சு தான் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பணம் அங்கே தான் போகுது. அப்படின்னா உங்களால் ஏன் அந்த வங்கி கணக்குகளை கண்டுபிடிச்சி சீஸ் பண்ண முடியல? வெளிநாட்டுகளுக்கு போகுது அப்படின்னா கூட யூபிஐ வழியாக தான் போகுது. இப்போ சர்வர் நம்மளோட யூபிஐங்கிறது நம்மளோட ஓன் யூனிக்கு அங்கே இருக்குது. அப்போ எல்லா பிடிகளுமே அரசாங்கத்திட்ட இருந்தால் கூட ஏன் வேகமாக செயல்பட முடியவில்லை? இல்லை இதை ஒரு முடிவுக்கு ஏன் கொண்டு வர முடியலங்கிற சாமானியன் கேள்வி இருக்கு இல்லையா சார்? இதுல 2 விஷயம் இருக்கு. அதாவது செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்லயும் சரி ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னன்னா ஃபெயில் சேஃப், ஃபெயில் செக்யூர்னு ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஃபெயில் சேஃப், ஃபெயில் செக்யூர்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தம் பிரிண்ட் ரீடரை வச்சுக்கோமே. நான் ஒரு ரூமுக்கு ஒரு டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல் கார்டு இருக்கு. அதுல நீங்க வந்து உங்களோட தம்பு பிரிண்ட் வச்சீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகணும். அது எப்படி ஓப்பன் ஆகும், அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரேகையை வச்சீங்கன்னா அது என்ன சொல்லணும்னா, அதுக்கு செந்தில்குமாரெல்லாம் தெரியாது, இது ஒரு 90% செந்தில்குமாரோட ஒத்து போகுது அப்படின்னு தான் சொல்லும். இதே இன்னொருத்தர் வர்றாரு, நீங்க வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10% தான் அது ஒத்து போகாதுன்னு சொல்லாது, ஒரு 10% தான் செந்தில்குமாரோட ஒத்து போகுதுன்னு சொல்லும். அப்போ ஒரு வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், என்னன்னா ஒரு 67% ஆவது செந்தில்குமாரோட ஒத்து போனா தான் நீ இந்த டோரை திறக்கணும் அப்படின்றது. இது வந்து ஒரு மெத்தட், சரிங்களா? இப்ப அப்படி இல்ல சார், நீங்களே கையை கழுவிட்டு இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு வேர்வையோட வந்து வச்சா என்னோட ரேகையை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா அந்த பெர்சன்டேஜை குறைச்சு வைப்போம். அப்போ ஒருத்தருக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், சில வேல்யூஸை கூட்டி குறைச்சு அதுல வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவோம். சிமிலர் திங் நீங்க பினான்ஸ்லயும் அப்ளை பண்ணலாம். நான் புதுசா இப்ப உங்களுக்கும் எனக்கும் இது நாள் வரைக்கும் எந்த யூபிஐ டிரான்சாக்சனுமே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசுறோம், சார் எனக்கு நீங்க சென்னையில இருந்து எனக்கு அந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி அனுப்பி விடுங்க சார், நான் கேட்கிறேன். சார் எனக்கு யூபிஐல மட்டும் நீங்க பணம் போட்டுருங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது நாள் வரைக்கும் நமக்கு எந்த டிரான்சாக்சனுமே இல்லாததுனால நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பணம் அனுப்புறேன்னா உடனே யூபிஐ டிரான்சாக்சன் இவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அந்த டிரான்சாக்சனை பிளாக் பண்ணிடுச்சுன்னா நீங்க யூபிஐ சிஸ்டத்தை நீங்க என்ன சொல்வீங்க? ஆஹா, என்னடா இது சிஸ்டம், நான் நினைச்ச ஆளுக்கு பணத்தை அனுப்ப முடிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? சோ இது வந்து செக்யூரிட்டி ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த சினாரியோ நான் இல்ல செந்தில் சார், நான் இந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிறேன். இது பிளாக் பண்ண முடியாதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு பர்சன் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஏன் சீஸ் பண்ண முடியல? அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு அதை பண்ணி சார், நீங்க சொல்ற விஷயங்கள் இன்னைக்கு ஏஐ எப்படி ஏஐ வச்சு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி அந்த சைடும் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்ல இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ரேண்டமா பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. என்னைக்குமே திருடன்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடப்பாரை யூஸ் பண்ற எப்பவுமே கடப்பாரை தான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் என்னதான் மணி மியூலிங்ல வேற அக்கௌண்ட்ஸ் பைப் லைன்ல நீங்க யூஸ் பண்ணாலும்
பொதுவா என்ட்ரின்றது விழுகிறது ஒரு அக்கௌண்ட்ல விழுகும், அது வந்து ஒரு ரவுட்ன்றது ஒரு பாத்துல போகும், ஒரே பேட்டர்ன் ஆஃப் விஷயத்தை தான் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரேண்டமா சம்பந்தம் இல்லாத இந்த அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் வருது அப்படின்னா இதை வந்து சைபர் செக்யூரிட்டி டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா அனாமலி அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் யூசர் பிஹேவியர், ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நார்மலா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நடந்துச்சுன்னா அது ஓகே. அப்படி இல்ல, சம்பந்தமே இல்லாம ஒரே அக்கௌண்ட்டுக்கு நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பணம் வருதுன்னா ஒரு கிராஃபே போட்டு இந்த அக்கௌண்ட்ல சம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற லெவல்ல ஏஐ சிஸ்டம் கரண்ட்லி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 1000 ருபீஸ், ஒரு 500 ருபீஸ், ஒரு கடையில டீ சாப்பிட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணா எனக்கு எதுவுமே வராது. நான் பர்டிகுலர்லா எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் ஏஜென்சிக்கு ஒரு 30,000ல இருந்து ஒரு 40,000 வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன்லயே நான் பண்ணுவேன். அடுத்த செகண்ட் எனக்கு ஐசிஐசிஐல இருந்து ஒரு கால், கன்ஃபர்மேஷன் கால் வரும், இந்த டிரான்சாக்ஷன் நீங்க தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கால் வரும். ஸோ தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் த ஏஐ சிஸ்டம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ. பட் இருந்தாலும் ஒரு 500 ரூபாயா ஒரு 500 தடவை திருடுனா அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் டேப்பிங் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 5,000க்கு கீழேன்னு வச்சிருக்கோம். ஒரு 1000 ரூபாயா வேற வேற ஒரு மல்டிபிள் பர்சன்ஸ் இருந்து திருடுனா அப்படின்ற விஷயங்கள் லூப் ஹோலுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் பேங்கிங் ஆல்சோ ஒர்க்கிங் இன் திஸ் ஏரியா, in the improved area also. இல்லை சார், ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் போகிற வேகத்துக்கு அவங்க ரொம்ப வேகத்தில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ஒரு 500 என் அக்கௌண்ட்டில் இருந்து தவறுதலாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் ஏமாற்றப்பட்டு என்னுடைய பணம் அங்கே போகுது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுனா அது 500 ரூபாயோ 5 லட்சமோ இமீடியட்டாக அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் செய்யப்படுதான்னா இல்லை 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 இல்லை. அப்போ அங்கதான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற டைம் எல்லாமே அவர்கள் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான நேரம் தான் பார்க்க முடியுது இல்லையா? கண்டிப்பாக சார். இப்ப இது நீங்க இந்த கேஸை மட்டும் பாக்குறீங்க, அதோட ரிவர்ஸ் சைடையும் பாருங்க. ஒரு அமேசான்ல ஒரு ரீட்டைல் மெர்ச்சன்ட் இருக்காரு. இந்த சீட்டிங் பண்ற கோஷ்டி எல்லாம் அடுத்து எங்க போயிருவாங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஆர்டர் போடுவாங்க, போட்டு வாங்கிடுவாங்க. பொருள் வீட்டுக்கு டெலிவரி ஆனோன்னா இது ஃபேக் டிரான்சாக்ஷன், என்கிட்ட இருந்து ஏமாத்தி பணம் போயிருச்சுன்ற மாதிரி இதுக்குன்னே சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். இது பாசிபிலிட்டி கம்மி. பட் இல்ல, இது அமேசான் இல்லாம ஒரு பெட்டி கடையில போய் ஒரு டீ சாப்பிடுறாரு ஒருத்தர், ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் என்னத்தையோ வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு இது ஏதோ தப்பான டிரான்சாக்ஷன் எனக்கு ரிவர்ட் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே உங்களுக்கு பேங்க் உடனே இமீடியட்டா ரிவர்ட் பண்ணா ஸ்கேம் பண்றதுக்கு இது ஒரு லூப் ஹோல் ஆயிரும். ரிவர்ட் பண்ணலாம ஹோல்ட் பண்ணலாம், இல்ல வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே நம்ம போக மாட்டேங்கிறோம். ஹோல்டு பண்றதுலயும் சார் ஃபினான்ஸ் வந்து இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல் இன்ஜின். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல சார், ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவங்க எவ்வளவு வேகமா போறோமோ அதுல பாதி வேகமாவது நம்ம போகணும். இப்ப நீங்க மொத்த அக்கௌண்டையும் ஃப்ரீஸ் பண்ண வேணாம். நான் ஒரு டிரான்சாக்ஷன் எனக்கு இஷ்யூ நான் ரேஸ் பண்றேன், அது நடந்திருக்கா இல்லையான்னு அந்த எந்த பிளாட்ஃபார்மோ அதுலயே தெரிய போகுது. அப்ப அந்த டிரான்சாக்ஷனை ஹோல்ட் பண்றதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தாவே முடிஞ்சது சார். நீங்க ஒட்டுமொத்தமா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண வேண்டாம். ஆனா அந்த டிரான்சாக்ஷன் ஹோல்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணி நீங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம்னாவே முடிஞ்சது இல்ல சார். டெக்னிக்கலா பண்ண முடியுமான்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியும் சார். பட் லீகல் கம்ப்ளைன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படிதான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி எல்லாம் அப்ரூவல் வாங்கணும்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்க சார் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 10 நாடு கிராஸ் ஆகி 10 அக்கௌண்ட் கிராஸ் ஆகி போக வேண்டிய இடத்துக்கு போயிருது. கண்டிப்பா சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. சார் சொன்னதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்கேம் பண்றவங்க உட்கார்ந்த இடத்துல பண்ணிடுறாங்க, யார் விக்டிமோ அவர்கள் இருந்த இடத்துல இருந்து ஏமாந்துடுறாங்க. ஆனா இதை கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனா இப்படி இதே பழைய விஷயத்துக்கு தான் நான் திருப்பி பேச வேண்டியிருக்கு. பழையபடி பிட் பாக்கெட் அடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் நடக்குமோ, பிசிக்கலா அபியூசிவ் வேர்ட்ஸ் என்ன வருமோ, அத அப்படியே ரொம்ப லைட்டர் வெர்ஷன்ல இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போனாலும் அது மாதிரியான வார்த்தைகளும் வருகிறது. அதை நீங்க ரொம்ப டார்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையா இருக்க முடியாது. என்ன சார் உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, எதுவுமே தெரியலையா உங்களுக்கு அப்படிங்கறதே ஒருத்தருக்கு எந்த மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். அந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா கொடுத்தா கூட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் இல்லை, அதிகபட்ச தண்டனைகளும் கிடைப்பதில்லை. ஒரு பினான்சியல் கிரைம் அப்படிங்கறதுலே மூவ் பண்ணி போயிடுறாங்க. அதை தாண்டி இதோட டைமென்ஷனை இன்னும் அரசாங்கம் புரிஞ்சுக்கலையா? அதுல ஏற்படக்கூடிய இழப்புகள் வந்து
என்னெல்லாம் இழப்புகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு அதற்கேத்த மாதிரி சட்டங்களை மாற்றுவதற்கான வழிகள் இருக்கா? நிச்சயமாங்க. நீங்க இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப சார்ட்ட கேட்ட கேள்வியில, நீங்க வந்து என்னுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 87,000 இழந்திருந்தாங்க. ஆனா ஃப்ரெண்ட் கேட்டாரு, "ஏதாவது பண்ண முடியுமா ப்ரோ?" அப்படி சொன்னாரு. எனக்கு தெரியலங்க. நான் வேணா இன்னொரு ஃப்ரெண்ட் எஸ்பிஐல ஒர்க் பண்ண அவன்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க சொன்னாங்களாம், 87,000த்துல கிட்டத்தட்ட 65,000 போயிடுச்சு. கடைசியா போன மட்டும் நாங்க ஃபிளாக் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுல கடைசியா ஒரு 15,000. ஏன்னா, இப்ப பேங்க் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் ஒரே ஒரே ஒரு 1 மணி நேரத்துல, ஒரு 1/2 மணி நேரத்துல மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் அக்கௌண்ட்டுக்கு போகும்பொழுது, பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்களால என்ன நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனே தடுத்துட்டாங்கன்னா, பினான்சியல் நடக்கவே நடக்காது. இது எதுவுமே எல்லாமே ஸ்தம்பிச்சிரும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 4 டிரான்சாக்ஷன் 5 டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும் பொழுது, மேபி அது ஒரு மியூல் அக்கௌண்டா இருக்குமோ, இல்ல வந்து ஒரு இன்னொரு இல்லீகல் அக்கௌண்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு அப்ப பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பதான் புரியுது அவங்களுக்கு. பேங்க்ல இருந்து ஆக்சுவலி ஃபோன் பண்ண பிறகு அவங்களுக்கு புரியுது, ஐயோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்கேம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த கடைசியா போட்ட அந்த 15,000 மட்டும் பிளாக் பண்ணிட்டவங்க, அது மட்டும் ரெக்கவர் ஆயிடும், மத்தபடி எதுவும் பண்ண முடியாதுன்னு பேங்க் கை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. பேங்க் இப்பதான் சொல்றேன், பேங்க் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சிட்டு வர்றாங்க. ஆனா இதுல சிக்கல் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் நம்ம போகுது, நம்ம டக்கு ஸ்டாப் பண்றதுல ஒரு சிக்கல்கள் இருக்குது. அது எப்படி? ஆனா நீங்க கேக்குற இந்த சைடு ரிசீவ் பண்ற அக்கௌண்ட், நீங்க கேட்ட மாதிரி கேஒய்சி பண்றோம், ஆதார் வைக்கிறோம், இதெல்லாம் இருக்கும் பொழுதும் அது ஒரு இந்தியன் அக்கௌண்ட். அதனாலதான் இப்ப சொன்னேன், சில மியூல் அக்கௌண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனா இது எத்தனை மியூல் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறது தெரியல. அது வந்து அந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேர், நான் ஒரு நார்மலான அக்கௌண்ட்டுங்க, நான் வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கு ஒருத்தர் அவன் சொல்றான், உனக்கு நான் வந்து டெய்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன், இந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு ஒரு 1000 டெய்லி தேவைப்படுது. அதை நான் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில ப்ராப்பரா கேஒய்சி வச்சு நான் ஆதார்லாம் வச்சு தான் கொடுக்குறேன். ஆனா இல்லீகல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் நான் கொடுத்துறேன். எனக்கு தெரியல, நான் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, யாரும் கேட்கறாரு கொடுக்குறேன்பா அப்படி. ஆனா சைபருக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. நீ கேட்ட ரெண்டாவது கேள்வியில நீங்க வந்து பொதுவாகவேங்க, காவல் நிலையத்திற்கு நமக்கு போறதுல என்னைக்குமே ஒரு ஒரு அச்சம் இருக்கு, ஒரு வெட்கம் இருக்கு. என்ன, நம்ம உள்ள போனா விக்டிமா தான் விக்டிமைஸ் பண்ணுவாங்க இவங்க. நீங்க வந்து அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, நம்ம வந்து பாலியல் குற்றங்கள், ஒரு பெண்மணி வந்து இப்போ பாலியல் பலாத்காரம் செய்யப்படான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம்ல அடைச்சு ஒருத்தன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த ரூமுக்கு போன, ஏன் அவன் கூட கார்ல போன, ஏன் அங்க போன, ஏன் அந்த இடத்துல போன, இப்படிதான் கேட்கறாங்களே தவிர, கவலைப்படாதமா நான் உங்க கூட துணையா இருக்கோம், நாங்க குற்றவாளி பிடிக்கிறோம், அந்த மாதிரிதான். இப்போ நீங்க ஒருத்தர் பைக் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, பைக்கை தொலைக்கிற அளவுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்களா சார்? நம்ம என்ன பண்றது, பைக்கை சங்கில கட்டிட்டு பைக் பதில படுத்துக்க முடியாதுக்காக படுத்துக்க முடியாதுல்ல. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, பைக் ஏன் தொலைச்ச, பைக் சைக்கிள் ஏன் தொலைச்ச, வண்டி ஏன் தொலைச்ச, நகை ஏன் தொலைச்ச, தொலைஞ்சிருச்சுங்க, அதுக்கு தாங்க நீங்க காவல்துறைக்கு வந்திருக்கோம், அதை கண்டுபிடிச்சு கொடுக்குறது உங்க வேலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவா பாக்குறதே இல்லைங்கிறது ஒரு பெரிய சிக்கல். சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு நம்ம அதுக்கு வேலை செய்யணும். அது ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அக்கறை செலுத்துவதில்லை. அதான் சொல்லலையா, அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய இடத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு, இது உடனடியாக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி அவங்க பெரிய அக்கறை காட்டுறதில்ல. நீங்க சொல்ற மாதிரி விக்டிமைஸ் பண்றதை அவங்களை கேவலப்படுத்தி நம்ம இந்த மாதிரி சில தவறான வார்த்தைகள் இல்ல கடுமையான வார்த்தைகள் பிரயோகிச்சு, நீங்க பா இனிமேல் போலீஸ்ல தலை வச்சு படுக்க மாட்டேன்ப்பா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி போனா போயிட்டு போகுது, என் பணம் தானே போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற இடத்துக்கு. இன்னொன்னு சில கேசஸ்ல இப்ப ஜட்ஜ் பத்தி பேசுற காவல்துறையே சிக்கிறாங்க. அவங்க சில நேரங்கள் பணத்தை இழந்துட்டு கான்ஸ்டபிளரி ஃபோர்ஸா இருப்பாரு, இல்ல வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவங்களாவே இழந்த கதைகள்லாம் இருக்கு. அவங்களே தெரியாம ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு அந்த பணத்தை இழந்து அந்த பணத்தை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாம அவங்க சைபர் கிரைம்ஸ்ல போய் அவங்க வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் நடக்காதெல்லாம் இருக்கு. நீங்க ஓவரால் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, சைபர் குற்றங்கள் எவ்வளவு தூரம் பெருகி இருக்கு, அதோடைய வால்யூம் என்ன, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மள்ட்ட டேட்டாவா இருக்கு, வந்துட்டு இருக்கு. அதுக்கு போதுமான அளவுக்கு சீரியஸ்னஸ் நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி நம்ம நிறைய இப்ப இந்த மாதிரி விவாதங்கள் மூலியமாக நம்ம இது வந்து பெரிய குற்றமா மாறிட்டு இருக்கு. மக்கள் வந்து பெரிய பொருள் இழப்பு, பண இழப்பு ஏற்பட்டு இருக்கு பொதுமக்களுக்கு. கடைசி காலத்துல சேர்த்து சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். இல்ல இதுல உயிர் இழப்புகளும் நடந்துட்டு இருக்கு. அதை நாம பார்க்க வேண்டியதுதான் இருக்கு. அதோட சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சார், என்னோட இறுதிய கேள்வியா செந்தில்குமார் சார்ட்ட வைக்க விரும்புறது என்னன்னா, இப்ப நம்மள நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க சார். நம்மள நாமே பாதுகாக்கிறது எப்படின்னா சார், டெய்லி எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்றமோ அதே மாதிரி இந்த மாதிரி தினமலரோட உரைகள் நிகழ்ச்சி மாதிரி நிகழ்ச்சிகளையோ இல்ல நமக்கு வரக்கூடிய தகவல்களையோ நம்ம டெய்லி அப்டேட் ஆகாத வரைக்கும், அதாவது எத்தனை வகையா சதுரங்க வேட்டை, எத்தனை சதுரங்க வேட்டை எடுத்தாலும் அடுத்த ஒரு மெத்தட்ல புதுசா வந்து ஏமாத்தும் போது நம்ம என்ன செய்யறது? நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எப்படி டெய்லி படிச்சுட்டே இருந்தாலும் சாஃப்ட்வேர்ல சர்வே பண்ண முடியும், வேலையில சர்வே பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம இருக்கிற பணத்தை நம்ம பாதுகாக்கணும்னாலும் டெய்லி இன்னைக்கு என்ன குற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு அப்டேட் ஆகிறத தவிர்த்து நம்மள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு வேற வழிகள் இல்லை சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.